அண்ணா உன்னை இப்ப வரதுனா இப்ப வாராய். நான் உன்னை என்னத்துக்கு கூப்பிட்டுனாங்கடா, வார உள்ளூராட்சி தேர்தல்ல நான் நிக்க போறேன். அதுக்கு இந்த ஊர் ஜனங்கள் இந்த மனதில நான் இடம் பிடிக்கும். சரியோ? அதுக்கு நான் இப்ப இந்த ஊர் ஜனத்துக்கு என்ன செய்யலாம் யோசனை கேட்கறதுக்கு தான் உன்னை இப்ப கூப்பிட்டுனான். நல்ல ஆளட்ட தான் வந்திருக்கிறார். இந்த கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு ஒவ்வொரு 10 கிலோ அரிசி வேலை கொடுத்துட்டு இந்த போட்டோவோட எடுத்து ஃபேஸ்புக்கில் நல்ல வன் அரிசிகள் கொடுக்குறான்னு வச்சு விடுவோம். ஏண்டா தெரிந்தாங்க எனக்கு தானே. அம்மா என்னங்க இது நீங்கள் நல்லா இருக்கோமான கருத்தை நான் செய்கிறேன். வேறொரு எதிர்பார்ப்புமே இல்லை அண்ணா. ஜே அம்மா கொஞ்சம் கிட்ட வாங்க, அரிசி கொட்டப்பட்டுக்கிட்டா. அரிசி என்ன ஒரு மாச கணக்குல அரிசி இருக்கு, உங்களுக்கு தெரியாது. எப்ப வேண்டிய நீ ஒவ்வொரு நாள் வேலை வேண்டும். முருகேசன்னியில எங்களோட ஊர்ல எல்லாருக்கும் 10 கிலோ அரிசி தந்தவர். சும்மா இருந்தாருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. எங்களை நல்லா இருக்கணும்னு தான் தந்தவர். 10க்கு அரிசி தந்தபடி போட்டோ கூட எடுத்தவர். யார் சும்மா இருந்தாலும் விட வேண்டும். ஆனால் இந்த பழக்கம் மட்டும் உனக்கு வேணும். அவர் போட்டோ எடுத்தவரை அரிசி வச்சுன்னு பல்ல காட்டி நான் மட்டும் அங்க நிக்கல, எல்லாரும் தான் நல்லது. இந்த சுரேஷ் தம்பியை போல உதவி செய்து கஷ்டப்பட்டாங்களா படிப்பிச்சு அவர் ஏதாவது போட்டோ எடுத்து இந்த அரிசியை தந்து போட்டு கூட போட்டோ எடுத்து போட்டு ஃபேஸ்புக்கில் விட்டு காட்டாயிடும். நீங்கள் பல்ல காட்டு அதுக்கு என்ன 5 வருஷத்துக்கு ஒருக்கா வருது தானே, அதுக்கு போய் என்ன விட்டு என்ன, எனக்கு வேற வேலை இல்லையா? நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. அடி என்னன்னு சொல்லுறாய்? நான் நோட்டு படி அந்த முதியோர் காசுல தர மாட்டாங்க. நான் தவண்டு இருந்தாலும் போய் போட்டுட்டு வருவேன். இந்த காசுக்காக நீங்க ஓட்டு போடுறீங்க. கடவுளே உங்களை என்ன செய்கிறாரு? ஓமாட்டி மோனே, நான் இந்த ஓட்டு படி அந்த காசுல லிப்பட்டி போடுவாங்க. காசுல அடிக்க வாழலாம். இந்த தேவையில்லாத கதையை விட்டு படிப்பாங்க. எதம்மா நீங்க தேவையில்லாத கதைன்னு சொல்றீங்க? நீங்க நல்ல தலைவரை தேர்வு செஞ்சதான் இந்த நாட்டின் ஒரு இயற்கை அமர்த்தியங்கான உங்களை மாதிரியான பொறுப்பில்லாம வாக்குறுதிகளை நாடு முன்னேற்றம் என்ன விட உனக்கு எல்லாம் தெரியும். சட்டம் அமையில அடிச்சு போடுவேன். என்ன சொன்னாலும் பட்டாதான் தெரியும். அண்ணா நீயும் முண்டு ஐடியாவும் அன்றைக்கு ஒரு 5 பேருக்கு அரிசி பேக் கொடுத்துனாங்கல்ல, அதுல ஒரு மனுஷன் அன்றைக்கு வீடு தேடி வந்து என்ன கிளி என்று கிளிக்குது. என்னன்னு கேட்டா அந்த மனுஷி என்னண்டா அம்மா அரிசி கொடுத்து போட்டோ எடுத்து போன்ல போட்டேன்னு என்ன பேசுற? நான் என்னப்பா செய்வேன்? நீயும் முண்டு ஐடியா. டேய் அப்படியேண்டா இன்றைக்கு எடுத்து 5 பேர் மிகணும், அதுக்கு முகத்தை கைட் பண்ணி போட்டுடுவோம். இது ஒரு நல்ல ஐடியா தான். எங்களுக்கு என்ன உதவி செய்ய 2 பேர் வந்தா காணும். அடி மோனா, என்னென்ன அந்த எலெக்ஷன் இது வந்துட்டுது. அம்மா சுரேஷ் தம்பிக்கு தான் எல்லாரும் ஓட்டு போட்டதாம்னு கேள்விப்பட்டேன். நான் ஒருக்கா கேட்டு பாக்குறேன் பிள்ளைகிட்ட. அடி பிள்ளை போன்ல ஒருக்கா அந்த ஓட்டு போட்டவருக்கா பார்த்து சொல்லடி அம்மா கேட்டு கொண்டிருக்கிறேன். பொறுங்கம்மா, உங்களை அவசரத்துக்கு நேற்று வேலை செய்த பொறுங்க பார்த்து சொல்றேன். எதியா பார்த்து சொல்லி எனக்கு நெஞ்சடியா கிடக்கு. பொறுங்க அம்மா வந்துட்டு சுத்தி பண்ணிக்கிட்டு வாரேன்னு சொல்றேன். அம்மா நீங்க சொன்ன மாதிரியே சுரேஷ் என்னதானம்மா வந்துருக்குறாரு. அதுவும் மற்ற ஆக்களை விட ஒரு ஓட்டு கூட எடுத்து வந்துட்டு. பாத்தீங்களா அம்மா, நான் போட்ட ஒரு ஓட்டால தான் சுரேஷ் தம்பி வெற்றி பெற்றிருக்கான். என்ற ஒரு வாக்கு தான் இந்த நாட்டின் தலையெழுத்தையே மாத்துதுன்னா அந்த வாக்குரிமையின்மை நான் இழக்க மாட்டேன்.